நாங்க என்ன AK-47 எடுத்துட்டு போனோம், வேல் தானே எடுத்துட்டு போனோம், எங்களை எதுக்கு தடுக்கிறீங்க, எங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு விஸ்வ இந்து பரிஷத் தொண்டர்களுக்கும் காவல்துறைக்கும் நடந்த வாக்குவாதம். இதுக்கு சமூக ஊடகங்கள்ல வந்த ஆதரவும் எதிர்ப்பும் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் குமரன் கோட்டன் முருகன் கோவில்ல பூஜை செய்யறதுக்காக வேலை கோயில்ல எடுத்துட்டு போறதுக்காக விஸ்வ இந்து பரிஷத் தொண்டர்கள் வந்திருக்காங்க. இதுக்கு அறநிலையத்துறையும் காவல்துறையும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. விஸ்வ இந்து பரிஷத் தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க என்ன AK-47 எடுத்துட்டு போறோம், பூஜை செய்யறதுக்கு வேலை தானே எடுத்துட்டு போறோம், இதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை, எங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சமூக ஊடகங்கள்ல ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முருகரோட ஆயுதமே வேல் தான், அதை எடுத்துட்டு போக கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? முருகர் கோயில்ல இந்த கேடுகட்ட ஆட்சியை முதல்ல அழிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த வேலை தங்கத்துல செஞ்சிருந்தா அப்ப அனுமதி கொடுத்திருப்பீங்களா? இன்னைக்கு வேலை எடுத்துட்டு போக கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க, நாளைக்கு எங்களையே கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு கூட சொல்லுவீங்க. இதெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழனிக்கா இருக்கட்டும், இல்ல திருச்செந்தூர், திருத்தணி, இந்த மாதிரியான இடத்துக்கு காவடி எடுத்துட்டு போற பக்தர்கள் எல்லாருமே அமைதியான முறையில தான் போயிட்டு வர்றாங்க. ஆனா நீங்க ஊர்வலம் போறேன்னு சொல்லி வேலை தூக்கிட்டு எதுக்காக மத கலவரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பொதுவா இப்போ ஒரு ஊர்வலம் போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே காவல்துறையிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க பாட்டுக்கும் இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முருகரை பாக்குறதுக்கு அவரோட ஆயுதமான வேலை கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போறது சரியா இல்லையா? இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.